ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சபரியன் ஃபேமிலி. சபரியன் ஃபேமிலியில் நீங்களும் ஒருத்தராகணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி என்னென்னா லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது தீபாவளி ஸ்பெஷலுக்கு இன்றைக்கி தான் ஃபஸ்ட் நம்ம ஸ்வீட் ரெசிபி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு லட்டுவில் ஸ்டார்ட் பண்ணலான்னு லட்டு செஞ்சுருக்கேன். இதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு ஒரு கப்பு நிறையா நான் பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இந்த பாசிப்பருப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அதோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. பச்சை வாடை போனால் மட்டும்தான் லட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு நிறைய விதமான லட்டு இருக்குது. இதில் பாசிப்பருப்பு லட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான், கம்மியான பொருட்கள் தான், இன்க்ரீடியன்ஸ் நமக்கு தேவைப்படும். இது கொஞ்சம் செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் செவந்து வந்துருச்சு. எண்ணெய் கொஞ்சம் நல்லா செவந்து வரட்டும், அந்தளவுக்கு வறுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஆற வச்சிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் நீங்கள் வறுக்கணும். ஹை ஃப்ளேம் வச்சிடக்கூடாது. ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜார் நல்லா நம்ம மாவு அரைக்கக்கூடிய மிக்ஸி ஜார் இருக்கும் இல்லையா, அந்த மிக்ஸி ஜாரில் தண்ணி எதுவுமே இல்லாமல் இதை சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவுமே இல்லைன்னா நமக்கு ஒரு வாரத்துக்கு மேலே வெளியே வச்சாலும் இது கெட்டு போகாது. சேர்த்துட்டு அந்த எடுத்த கப்புக்கு அதே அளவுக்கு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 1 டம்ளர் சேர்த்திங்கன்னா ஓவர் தித்திப்பாக இந்த மாதிரி இருக்கும், சாப்பிட ரொம்ப திகட்டும். அதனால் நான் 3/4 தான் எடுத்திருக்கேன். கூடவே 3 பெரிய சைஸ் ஏலக்காய், இது நீங்கள் சின்ன சைஸாக இருந்தால் ஒரு 5 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நான் பெரிய ஏலக்காயில் 3 ஏலக்காய் சேர்த்து இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கிறேன். நான் இதை ஃபைன் பவுடரான்னு கேட்டால் ரொம்ப ஃபைன் பவுடரான்னு அரைக்கலை. கொஞ்சம் கையில் நம்ம எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் திருத்திரன்னு இருக்க மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா அதுதான் எனக்கு பிடிக்கும். ரொம்ப ஃபைன் பவுடரான்னு அரைக்கலை. வேணும்னா கூட 2 ஓட்டு ஓட்டினீங்கன்னா நல்லா ஃபைன் பவுடராக ஆயிரும். இப்போது இதை செய்கிறதுக்கு நான் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்துட்டு இதை கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், கண்டிப்பாக சேர்க்கணும்னு கிடையாது. வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆன உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்க்கணும். நம்ம அந்த சூடுலேயே நமக்கு அந்த நெய் கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். நெய் கம்மியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நெய்யை உருக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ கம்மி மாதிரி இருக்கும். நம்ம நல்லா விரச ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நம்ம கரெக்டாக எல்லாமே ஈவனாக சேர்ந்ததுக்கப்புறமா கரெக்டாக இருக்கும் நமக்கு. நீங்கள் நெய் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ளேவர் இல்லாத ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இல்லை பாதி ஆயில் பாதி நெய் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா நமக்கு எல்லா நெய் கூட சேர்ந்தாச்சு. இப்போ சூடாக இருக்கும்போதே நீங்கள் கையில் உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக லட்டு பிடிக்க வரும். நமக்கு ஆறிடுச்சுன்னா வராது. இப்போ கொஞ்சம் சூடாக இருக்குது. கொஞ்சம் சூடாக ஆறுறதுக்காக நான் வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா நம்ம கொஞ்சம் சூடாக நம்ம கை பொறுக்கிற சூடுக்கு எடுத்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். இது நம்ம கொஞ்சம் ஃபைன் பவுடராக அரைக்காமல் கொஞ்சம் குறைன்னு அரைச்சதுனால இந்த டேஸ்ட்டு சாப்பிடும்போது ஒரு கருகரன்னு இருக்கும். உங்களுக்கு ஃபைன் பவுடராக வேணால் ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. இல்லை நீங்கள் சலிச்சு கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப பவுடராக வேணும்னு நினச்சிங்கன்னா. இவ்வளோதான், ரொம்ப ஈஸியான ரெசிபி. தீபாவளிக்கு ஃபஸ்ட்டு ஸ்வீட்டோடு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் இன்றைக்கி இந்த ரெசிப்பியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது குழந்தைங்க வச்சுருக்கவங்க, என்ன மாதிரி வீட்டில் சின்ன குழந்தைங்க வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப டைம் எடுக்காது, சீக்கிரமாக பண்ணக்கூடிய ரெசிபி. நம்ம லட்டுலேயே நிறைய ரெசிபிஸ் இருக்குது. நான் ஒன்று உங்களுக்கு போடுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளான ரெசிபி, ஈஸியான ரெசிபி, சீக்கிரமாக பண்ணக்கூடிய ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நீங்களும் இந்த ஸ்வீட்டோட உங்களோட தீபாவளி ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.